ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் அவர் வேர்ல்டு ஏஆர்பி அனிமி வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இதோட 3வது வீடியோ போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன வீடியோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரியலி 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 லவ் யூ. ஓகே, இந்த எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 18+ கண்டென்ட்னு வச்சுப்போம். ஓகேவா, 18+ன்னு வச்சுப்போம். 18+னால் அவ்வளோ இதாக இருக்குமா கேட்டிங்களா? அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. கிஸ், ரொமான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இமேஜினேஷன்லாம் போக வேண்டாம். அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. தம்மா துண்டு இதுதான். ஓகேவா, ஸோ அங்கே ஃபஸ்ட் சீசன் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் சீசன் எப்போ முடிஞ்சுன்னா 2023 டிசம்பர் மந்த் எண்டில் முடிஞ்சிச்சு. ஓகேவா, அப்போ தான் ஃபஸ்ட் சீசன் முடிஞ்சிருச்சு. அப்போவே அவனுக்கு 6 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இருந்துச்சு. ஸோ சீசனோட ஸ்டார்டிங், கதையோட ஸ்டார்டிங் எப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுப்பா, யாருமே கிடையாது. ஆனால் அவனுக்கு லவ் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஒரு பொண்ணை உண்மையான லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் இவன் ரொம்ப டல்லோ அந்த மாதிரி நினச்சிட்டு அவன் இன்னும் யாரையும் லவ் பண்ண மாட்டான், யாருமே இவனையும் லவ் பண்ண மாட்டான். ஸோ ஒன்றா என்ன பண்ணணும், ஒரு கால்கிட்ட போய் எனக்கு ஒரு வரம் மாதிரி கேட்பான். ஸோ நம்மளுக்கு அந்த கதையை தெரியுமே, காடு கண்ணு முன்னாடி தோண்டி வரத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி இவனுக்கும் ஒரு காடு கண்ணு முன்னாடி தோண்டி ஒரு வரத்தை கொடுக்குறாரு. நீ உன்னோட லைஃப் டைமில், உன்னோட காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸில் 100 பொண்ணுங்களை உன்னோட லவ் பண்ணுவேன், 100 பொண்ணுங்களை லவ் பண்ணுவேன், 100 பொண்ணுங்களை ஒன்றையும் லவ் பண்ணும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துருவார். வரத்தை கொடுத்தவர் அதுக்கான அறிகுறியும் சொல்லிட்டார். அந்த பொண்ணு நீ எப்போ டேரெக்டாக பார்க்கியோ அப்போ உங்கள் 2 பேருக்கும் ஸ்பார்க் வெடிக்கிற மாதிரி ஒரு இது நடக்கும்னு சொல்லுவான். ஓகே, அதுவும் சில பொண்ணுங்களை பார்க்கும்போது நடந்துச்சு. ஆனால் இதில் பெரிய ட்விஸ்ட்னு வச்சுட்டாங்கன்னா, இப்போ 100 பொண்ணுங்களை லவ் பண்ணுறான். இப்போ நம்ம ஏரியாவில் கேர்ள்ஸ்லாம் எப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணும். இப்போ என்ன, நான் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுனாலே அவளைந்தான் கதையை முடிச்சுருவாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு ஒருத்தீன வாழ்க பழக்கம் இங்கே. ஆனால் இங்கே இந்த ஸ்டோரியில் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, காடு கொடுத்த ட்விஸ்ட் என்னென்னா, 100 பொண்ணுங்களை நீ லவ் பண்ணுற ஓகே தான். பட் இதே சிச்சுவேஷன் அங்கேயே என்ன ஆச்சுன்னா, ஒரு பொண்ணு நான் லவ் பண்ண சின்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பொண்ணு நான் இல்லை, நீ என்ன மட்டும் லவ் பண்ண, அவளை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா, அந்த பொண்ணோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணி, இல்லை இன்னொரு பொண்ணை கட் பண்ணி, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை ஏதாவது நடந்துச்சுன்னா கூட, இல்லை இவங்க பிரேக்கப் ஆனால் கூட, இல்லை அந்த பொண்ணு அழுதா கூட, இல்லை நான் போகிறேன் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லி அழுதா கூட, அவன் கண்ணு முன்னாடியே அவன் லவ் பண்ண பொண்ணு செத்துப்போவான் மீன்ஸ் டெத். என்ன கதைன்னா, அவன் கூடயே இருக்கணும் கடைசி வரைக்கும், அவனை விட்டு போகவும் கூடாது, அவன் கூடயே தான் இருக்கணும். சேம் டைம் லவ்வும் பண்ணணும். ஸோ 100 பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் அவன் லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பொண்ணுங்களும் அதை அக்செப்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணிச்சு, இல்லை எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதோட விளைவீரம் எங்கே போய் முடியும்னா, அந்த பொண்ணுங்க அவன் கண்ணு முன்னாடியே சாபம்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு. லவ்னாலும் சாபம் தான், அது ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். ஸோ அப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சனால இவன் ஸ்டார்டிங்லேருந்தே டீச்சரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் இவனுக்கு ஒரு க்ரஷ், அந்த ஸ்பார்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்கிட்டேயும் இவனுக்கு என்ன நல்ல நேரமோ தெரில, எல்லாருமே இவனோட நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஏன்னா சில பேர் ரொம்ப தனிமையாக உணர்வாங்க, சில பேர் யார்கிட்டையும் பேசாமல் அலோனாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷனை கொடுத்து ஒரு பெரிய ஒரு கேங்கை மேக் பண்ணி அவங்களுக்குள்ளேயே சரிச்சு பேசுகிறது, அவங்களுக்குள்ளேயே ஒரு அவங்களுக்கு கேரிங்காக பார்க்குற ஒரு ஆள் கூட இருக்காங்க. இப்போ இவன்ட்டு இப்போ 2 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுங்க, இவனுக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுங்க. இப்போ ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கேரிங்காக பார்க்குறோம். அப்படி ஒரு ஸ்டோரி டைவர்ட் பண்ணாங்க. எந்த பொண்ணுமே அவனை ரிஜெக்ட் லைக் நீ இன்னொரு பொண்ணு இருக்குது, நான் அவனை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணால் அந்த பொண்ணு செத்துரும் அவனுக்கும் தெரியும். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோன்னா, பயத்தோடையே கொண்டு போவான். ஐயோ இந்த பொண்ணு செத்துருமோ, இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தெரியாமலே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சுவான். ஓகே, நான் இது என்னோடய நியூ கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோடய நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி ஒவ்வொரு எபிசோடுக்கு ஒவ்வொரு கேர்ள் ஃப்ரெண்டை உள்ளே இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு நைஸான ஸ்டோரி. இதில் கொஞ்சம் கிஸ்ஸஸ் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதான் இதை 18+ வச்சுருக்கேன். ஸோ லவ் மூவி, எனக்கு லவ் மூவி தான் தேவை. பியூர் லவ்லாம் இல்லை, லவ் மூவி கொஞ்சம் ஃபன்னி ஜோக்ஸ் எல்லாம் இருக்கணும்னா இதை பாருங்கள். ஏன்னா எல்லா பொண்ணுங்களுமே ஒரே டைப்பாக இருக்க மாட்டாங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சில பேர் லூஸாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பாங்க, சில பேர் ரொம்ப கோவமாக இருப்பாங்க, சில பேர் அலோனாக இருப்பாங்க, சில பேர் ஆட்டிடியூட் காட்டுவாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டுங்க. அதெல்லாம் இவன் எப்படி சமாளித்து 100 கேர்ள் ஃப்ரெண்டை மெர்ஜ் பண்ணி எப்படி அவனோட சாபத்துலேருந்து விரும்ப போகிறான்னு எனக்கும் தெரில. ஸோ இப்போ 2023 டிசம்பர் மாதம் எண்டில் முடிஞ்ச சீசன் இப்போ 2025 ஜான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ இது வரைக்கும் ஒரு எபிசோடு வந்திருக்கு. ஸோ
ஸோ 13 ஏதோ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எபிசோட் வந்திருக்கு. அந்த ஒரு எபிசோட்லேயும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஓரளவுக்கு 2023 முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இதான் ஸ்டோரி சொல்லி அந்த ஸ்டோரியில் வந்து நம்ம மிஸ் ஆகாமல் இப்போ செகண்ட் சீசன் பார்த்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி அந்த டைவர்ஷன் போகாமல் அழகாக சூப்பராக கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹாஃப் அப்படின்னா ஒரு பாதி ஹாஃபுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சடனாக வந்து இவன் வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி காட்டான். ஓகேவா? இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்? இது வரைக்கும் நான் சொன்னேன் எல்லா கேரக்டரும் தனித்தனி கேரக்டர். இந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு க்யூரியாசிட்டி கேரக்டர். க்யூரியாசிட்டினா ஃபுட்டுக்கு மேலே. இப்போ அவன் கிளாஸ் ரூமில் வந்து யார்ட்டையும் பேச மாட்டேன், ஒரு அலோனான வேலை. இப்போது குதிரைக்கு கண் சைடில் கட்டி விட்டால் நான் நேராக தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நேராக தான் போகும், வேறு எங்கேயும் சைடெலாம் பார்த்தா தான் சைடில் போகும், சைடில் பார்க்குறாங்க சைடில் போகாது, நேராக தான் போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாள். பட் அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்பாள். அந்த கேட்குற இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஷ்ஷை பற்றி பேசுவாங்கள்ல, சமைக்கிற பற்றி. சில பேருக்கு வந்து வீடியோஸ் பார்க்கும்போது ரீல்ஸ் பார்க்கும்போது பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை வரும், பிரியாணி ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இது கேட்கும்போது அவளுக்கு அது சாப்பிட்ணுன்னு ஆசை வரும். ஸோ அந்த நேரம் பற்றி ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சோம். ஆனால் இவன் தேடுறது வந்து அந்த ஃபுட்டு கிடைக்காது. இவன் எப்படி கனெக்ட் ஆகிறான்னா அந்த ஃபுட்டை வந்து பண்ணி கொடுத்து அதுக்காக அடிபட்டுறான், எனக்கு மேலாம் ஆயில் செஞ்சிருச்சு அப்படி ஒரு இமேஜினேஷன் மேக் பண்ணி கண்டிப்பாக அவன் மேலே ஆயில் பட்டிருக்கு. ஸோ அப்படி ஒரு ஸ்டோரி கொண்டு போகிறாங்க. ஸோ அதில் வந்து இவளுக்கு ஒரு கேர் வந்து இந்த பொண்ணுக்கு ஸ்பார்க் இதாகி சடனே வந்து மெர்ஜ் ஆகிறாங்க. அந்த பொண்ணையும் வந்து இவன் எல்லோரும் முன்னாடி போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான், இதுதான் என்னோட நியூ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. அந்த எல்லாருமே அவன் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே இதுதான், ஏன்னா இவனோட இது இப்படி தான் தெரியும். இதுக்கு முன்னாடி 6 பேரை இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு 2 பேருக்கு தான் பயந்தான், 6 பேர் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கான். இப்போ ஒரு 7வது ஒரு பொண்ணு, ஓகே இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் இதோட ஹோல் ஸ்டோரி. அவன் எப்படி 100 பேர் லவ் பண்ணி அந்த 100 பேர் அந்த சாபத்துலேருந்து விடுபட போகிறான். எந்த பொண்ணுமே சாகாமல் அதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா இந்த ஏதாவது ஒரு பொண்ணு வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணாலோ, அவன் லவ்வை ரிஜெக்ட் பண்ணாலோ, இல்லை அந்த லவ்வே வேணா சொன்னால் அதை வந்து அந்த பொண்ணுக்கு தான் ஆபத்து. லாஸ்ட் எண்டில் போய் அந்த பொண்ணு தான் சாவா. ஸோ ஒரு ட்விஸ்டனான ஒரு சீரீஸ், ரொமான்டிக், லவ் அண்ட் எல்லாம் மிக்சடு. இங்கே சிங்கிள் செகண்ட் வரைக்கும் கிஸ்ஸிங் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ 18+ தான் சொல்லுவேன். 18+ உள்ளவங்க மட்டும் பாருங்கள். கீழே உள்ளவங்க யாருமே பார்க்காதீங்க. இப்படி சொன்னால் எவன் நான் கேட்குறான், எல்லாம் பார்க்க தான் செய்வீங்க. அது பக்கம் இருக்குது. இதுதான் சொல்ல வேண்டியது ஏன் கடமைப்பா, சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போடலான்னு இருக்குது, கம்பேரிசன் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். கம்பேரிசன் வீடியோ போட்டால் பாருங்கள். ஓகேவா? சிஓ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு இதுதான் ஹோல் ஸ்டோரி. ஒன் ஆஃப் த 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ரியலி லவ் யூ. அதே போல் அவனும் எஃபெக்ட் போடுவான்ப்பா. எந்த பொண்ணுக்கிட்டையும் இது நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம் காட்ட மாட்டான். எல்லா பொண்ணுக்கிட்டையும் கேர் எடுத்து ரொம்ப கேரோட பார்த்துப்பாங்க. பொண்ணுங்களுக்காக ரொம்ப கேராக இருப்பான். ஸோ அவங்களே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டோரி. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சு